வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎஃப்ஆர்பி யூகே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது யூகேல என்ன படிக்கலாம், என்ன படிச்சுனா என்னென்ன பண்றது, அதுக்கப்புறம் யூகேல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்றது, படிக்கிறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து யூகேல வந்து லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். இது எங்க பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீல பண்ணேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 5 பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இது பேப்பர்ஸ் கிடையாது, இது பேர் டோஷியர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 பேப்பர்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு புக்ஸும் கொடுப்பாங்க, ஒரு ரெமிடிஸ் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆலிவ் ட்ரீல இதுதான் மெத்தட். நீங்க இந்த 2 புக்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை வந்து ஒரேடியே தர மாட்டாங்க. நீங்க ஒரு ஷீட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஷீட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுமே அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம கிட்ட படிக்கிற லெவல் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2 போகும்போது இந்த மாதிரி 5 டோஷேஸ் உங்களுக்கு வராது. நீங்க 7 செக்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு பேட்ச் சென்டர்ல இருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க வேற யாராவது மென்டார் வந்து லெவல் 2 எடுக்கிறாங்களா நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. ஒன்னு பேட்ச் சென்டர்ல எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அதர் பிஎஃப்ஆர்பி வந்து எடுப்பாங்க, சில மென்டார்ஸ் எடுப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட இந்த சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி நீங்க லெவல் 2 ஜாயின் பண்ணிக்கலாம். லெவல் 2 வந்து நாங்க படிக்கும்போது எனக்கு வந்து 7 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆன்லைன்ல நமக்கு வந்து சீனியர் பர்சன்ஸ் வந்து எடுப்பாங்க. 7 செக்ஷன்ஸ் இருக்கும். அதுல நமக்கு குரூப் ஸ்டடிஸ் இருக்கும். இப்ப நீங்க லெவல் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு சிங்கிள் ரெமிடிஸும் படிப்பீங்க. இப்ப அக்ரிமோனினா என்ன, ஆஸ்பென்னா என்ன, மிமுலஸ்னா என்னங்கிற ஒவ்வொரு தனித்தனி ரெமிடிஸை வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. அது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக வரும் உங்களுக்கு. ஆஸ்பென்னா என்ன, அது நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். இப்போ நீங்கள் லெவல் 2 போகும்போது உங்களுக்கு மிக்சிங், அதாவது காம்பினேஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் வரும்போது எப்படி நீங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது, அதுக்கு எப்படி நீங்கள் ரெமெடி வந்து சூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி உங்களுக்கு 2-3 ரெமெடி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் நீங்கள் செகண்ட் லெவலில் தான் உங்களுக்கு சொல்லியே கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 7 செக்ஷன் அட்டென்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இதே மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போதே உங்களுக்கு டோஷியஸ் கொடுத்துருவாங்க. பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து சைமனா நீங்கள் வந்து கிளாஸும் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி கேட்குற அந்த டோஷியஸில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 2ல போகும். இதை நீங்கள் கண்டிப்பாக கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணணும். அந்த டோஷியரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அவங்க டேட் கொடுப்பாங்க, இந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணணும். அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூகேலேருந்து தான். ஏன்னா எந்த சர்டிஃபிகேட்டும் யூகேவை பொறுத்த வரைக்கும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லாமே பேட்ச் சென்டர் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வருமே கண்டி நடுவில் இருக்க யாரும் உங்களுக்கு தர முடியாது. அப்படி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் லெவல் 2 உங்களுக்கு லெவல் 3க்கு வந்து நீங்கள் அதே மாதிரி யார் அந்த மென்டார் நீங்கள் வந்து அந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை வச்சாதான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ஒன் நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு 2 கிளாஸ்க்குள்ளே போக முடியும். ஸோ 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் 3rd லெவலுக்கே போக முடியும். ஸோ இப்போ இந்த 3rd லெவலுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். 8 செக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த செக்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோஷியஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைவா செக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வைவா வந்து யார் எடுப்பான்னா பேட்ச் சென்டரில் இருக்க சீனியர் பர்சன்ஸ் வந்து நமக்கு வைவா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி நீங்கள் அனுப்பணும். நீங்கள் எப்படி ஒரு கிளைண்ட்டோட வந்து கன்சல்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட ரூம் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி அவங்க கிளைண்ட்டோட பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி ரெமெடி சூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மென்டாருக்கும் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீனியர் பர்சனுக்கும் வந்து நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்ச் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாலாம் வந்து இதை நீங்கள் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1 நாள் கிளாஸு, 2 நாள் கிளாஸு, 6 மாதம் கிளாஸு, இல்லை 1 இயர் கிளாஸ்ன்னு சொல்லி இதுலேயே நம்ம படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பண்ணுற யாருக்குமே ஒரு ப்ராக்டிஷனருக்கான ஒரு இதுவே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நான் ப்ரீவியஸே சொல்லியிருப்பேன், நான் இங்கே 15 பேருக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் படித்ததில் யாருமே உங்களுக்கு ப்ராக்டிஷனர் யார் எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் கிளைண்ட் கிட்ட வந்து பேசணும், அவங்களுக்கு ஃபேக்காக நீங்கள் எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணக்கூடாது, மலர் மருந்துனா என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி இந்த வே ஆஃப் டாக்கிங், நீங்கள் எப்படி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எல்லாமே அவங்க டீட்டெயிலே பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஷனருக்கான உங்களுக்கு ட்ரைனிங்குமே அங்கே கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த லெவல் 3 கிளாஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு நீங்கள் லெவல் 3க்கான சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பிஎஃப்ஆர்பி யூகே அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து ஒரு இது என்னன்னா இன்டர்நேஷ்னல். மேம் இப்போ கம்பல்சரி நம்ம இன்டர்நேஷ்னல் வந்து சர்டிஃபிகேட் வந்து பண்ணணுமா அப்படின்னு நமக்கு நிறைய டவுட் இருக்கும். இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுதான்
இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இப்போ எல்லாருமே பிஎஃப்ஆர்பி படிச்ச எல்லாருமே யூகேல படிச்ச எல்லாருமே இன்டர்நேஷனல் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பண்ணணும், வேர்ல்டு வைடில். இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து கூப்பிடுவாங்க, யூகேலேருந்து கூப்பிடுவாங்க, ஸ்விஸ்லேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ நான் எல்லா நம்ம வேர்ல்டு வைடில் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். பேட்ச் சென்டர் கிட்ட நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணி இந்த மாதிரி நான் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணணும் அப்படின்னு அப்ரூவல் வாங்கணும். பேட்ச் சென்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க படிப்பை வந்து நமக்கு சும்மா கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரெமிடியா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி கிளாஸஸ் இது பண்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அவங்க ப்ரொசீஜர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ நான் வந்து இன்டர்நேஷனல் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தோம். இது வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம ரெனியூவல் பண்ற மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெனியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இருக்கும். இப்போ என்னோடதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2004 பிப்ரவரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிப்ரவரி 2005 வந்து நான் ரெனியூவல் பண்ணிக்கணும். அதுதான் என்னோட இது கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன். அப்படி வேணானாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி பிஎஃப்ஆர்பி வந்து நான் படித்து முடிச்சிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி 3 சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. நான் ப்ராப்பராக எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். எனக்கு வேணும்னா இன்டர்நேஷனல் லெவலில் நான் பண்ணுறதுக்காக தான் அது பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை போய் செக் பண்ணீங்க அப்படின்னா யாராவது இப்போ நம்ம தேடுறாங்க, இப்போ வேற ஏதாவது கிளைண்ட் நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா, துபாயிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, யூகேலேருந்து ஒருத்தவங்க தமிழில் நம்ம தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பேசி இது பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம பேட்ச் சென்டருக்கு சொல்கிறது. இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு பேட்ச் சென்டர் வந்து நம்மளை ஷோ பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறதுக்காக தான் அது. ஸோ இதுக்கு நம்ம பே பண்ணி ரெனியூவல் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்னா, நீங்கள் ஒரு மென்டார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னன்னா, ஆமாங்க நான் ஒரு மென்டார் தான். நான் வந்து ஆலிவ் ட்ரீல வந்து மென்டாராக ஒர்க் பண்ணியிருந்தேன். தமிழில் வந்து முன்னாடி நான் ஆலிவ் ட்ரீல ஒர்க் பண்ணும்போது இங்கிலீஷில் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கிலீஷில் நம்ம டீச் பண்ணி, ஏன்னா ஆலிவ் ட்ரீல பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் கிடையாது. அவங்க வந்து செல்ஃப் லேர்னிங் தான். ஏன்னா நானுமே ஆலிவ் ட்ரீல படிக்கும்போது செல்ஃப் லேர்னிங் பண்ணி தான் அந்த 5 அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நான் லெவல் 1 சர்டிஃபிகேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் போய் இது பண்ணும்போது நீ வந்து கிளாஸஸ் எடுக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எடுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் வந்து கிளாஸஸ் எடுப்பேன். எய்தர் தமிழில் கேட்டால் தமிழில் எடுப்பேன், இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷில் எடுப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த வந்து அசைன்மெண்ட் வந்து தமிழ்லையும் எழுதி இங்கிலீஷ்லையும் எழுதலாங்கிற ஆப்ஷன் வந்து ஆலிவ் ட்ரீல இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஆலிவ் ட்ரீல வந்து தமிழில் ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் பேட்சில் வந்து ஸ்டடி பண்ணேன். ஏன்னா பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் படிக்கணும், சரிங்களா, நீங்கள் டீச் பண்ணுறதுக்கும் தனியாக படிக்கணும். ஸோ நம்ம படித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மென்டாராக பேட்ச் சென்டர்லேயே ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தனியாக இப்போ தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் பேட்சில் வந்து பெர்மிஷன் வாங்கி தமிழில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒன்லி தமிழ் தான். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் நல்லா நான் தமிழில் புரிஞ்சுக்குவேன், பட் இங்கிலீஷில் தான் எனக்கு எழுத வரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்குமே நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஏஜென்ட்டா மென்டாரா அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம்ஸ். பேட்ச் சென்டரை பொறுத்த வரைக்கும் பேட்ச் சென்டருக்கு கீழே வர எல்லாருமே அவங்க ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களோட வே ஆஃப் ஒரு இதுதான். ஸோ அதை நம்ம எதுவுமே இங்கே சொல்ல முடியாது. அதனால வந்து நான் வந்து ப்ராப்பராக பேட்ச் சென்டரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட், நம்ம எல்லாத்துக்குமே அக்ரிமெண்ட் அவங்களோட இது பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் லெவல் பண்ணுறதுக்குமே வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். நீங்கள் டீச் பண்ணுறதுக்குமே பேட்ச் சென்டர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் யூகே மென்டார்னு போட்டுக்க முடியும். சும்மாலாம் யாரும் போட்டுக்க முடியாது. ஸோ இதுதான் பேட்சோட ஃபுல் ப்ராசஸ். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். அதே மாதிரி ஃபீஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ குரூப்பாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் சேர்த்து எடுக்கிறாங்கன்னா அவங்க சார்ஜஸ் ஒரு மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவல் 1-to-1 எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இவங்க ஜாஸ்தி வாங்குறாங்க, இவங்க கம்மி வாங்குறாங்கிற மாதிரி நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குமே பேட்ச் சென்டருக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. அதை தாண்டியும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க ஃபுல் ப்ராசஸ். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மலர்மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதுக்கு வந்து எப்போ வேணாலும் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.